12th கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமில் சென்டம் எடுக்கிறதுக்கு இம்பார்ட்டண்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இதில் நீங்கள் யூனிட் 1ங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே படிச்சுட்டு இருப்பீங்க. ஸ்கூல் ஜூனில் ஸ்டார்ட் பண்ண டைமிங்லேருந்து படிச்சுட்டு இருப்பீங்க. அதனால் அந்த சாப்டர் வந்து உங்களுக்கு நல்லாவே ஃபஸ்ட் மிட்டம் குவார்ட்டர்லி ஹாஃப்லி நிறையா டைம் அந்த சாப்டரை நீங்கள் நல்லாவே படிச்சிருப்பீங்க. அதனால் அந்த சாப்டரில் இருக்கிற எந்த 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எது வந்தாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர் அண்ட் ஈஸியான சாப்டர். உங்களுக்கு கெமிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஆர்கானிக் ஃபிசிக்கல் ஆர்கானிக்கில் நிறையா பேர் ஆர்கானிக் கஷ்டப்படுவீங்க. அது முக்கியமாக 5 மார்க்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 மார்க் இருக்குது. 5 மார்க்கில் அது சாய்ஸோடு சேர்த்தா மொத்தம் 10 5 மார்க் வரும். அந்த 10ல் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின் வந்து, அதாவது 34 கொஸ்டின் நம்பர் 34ம் 35ம் இன்ஆர்கானிக்லேருந்தே வந்துடும். அதாவது ஃபஸ்ட்டு இன்ஆர்கானிக்கில் இருக்கிற 5 சாப்டர் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி வரைக்கும் இருக்கிற 5 சாப்டர்லேருந்தே அந்த அந்த 5 சாப்டரை படிச்சிங்கன்னா 2 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். 34 35. மீதி 36 37 இதில் வந்து 36 வந்து சாய்ஸ் கொஸ்டினோட சேர்த்து ரெண்டுமே வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் இருக்கும். 37 வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி இல்லை சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி ஒரு சாப்டர்லேயும் இன்னொரு சாய்ஸ் கொஸ்டின் வந்து ஆல்கஹால்ஸ்லேயும் இருக்கும். 38வது கொஸ்டின் வந்து 2 கொஸ்டினுமே வந்து உங்களுக்கு வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலேருந்து தான் இருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுங்க. எந்தெந்த அந்த 10 கொஸ்டினுமே எப்படி டிவைட் பண்ணி கேட்குறாங்கன்ட்டு. 4 கொஸ்டின் வந்து இன்ஆர்கானிக் ரொம்ப ஈஸியாக, 3 வந்து ஃபிசிக்கல்லையும் 3 கொஸ்டின் வந்து ஆர்கானிக்லேயும் இருக்கும். நான் சொல்கிறது 10 கொஸ்டின் சாய்ஸோடு சேர்த்து. அதாவது நீங்கள் வந்து இன்ஆர்கானிக் நல்லா படிச்சிங்கன்னா 2 கொஸ்டின் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். நான் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி எப்படி கேட்டாலும் நான் நல்லா படித்து ஆன்சர் பண்ணுறேன்னா, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியுமே நல்லா எல்லா சாப்டரும் படிச்சிருந்தீங்கனாலே 4 கொஸ்டின் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் 5 மார்க்கில். ஒரே ஒரு கொஸ்டின் அந்த 38வது லாஸ்ட் கொஸ்டின் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆர்கானிக்கில். அதுவுமே வந்து நீங்கள் இந்த பயோமாலிகுல்ஸு பாலிமர்ஸ் இந்த மாதிரி கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் வரும் இல்லையா, அந்த சாப்டர் ப்ளஸ் உங்களுக்கு நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் இந்த சாப்டரை படிச்சிருந்தீங்கன்னா கூட ஓரளவுக்கு அந்த கொஸ்டினுமே வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுக்கு தான் பார்க்கலாம். யூனிட் 1ல் வந்து உங்களுக்கு புக்கு இன்சைட்லேருந்தும் கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து மோஸ்ட்லி இது எப்படி டிவைட் பண்ணிக்கிறீங்கன்னா கான்சன்ட்ரேஷன், எக்ஸ்ட்ராக்ஷன், ரீஃபைனிங் இந்த 3 தான் மெயின். கான்சன்ட்ரேஷன், எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் ரீஃபைனிங். ஸோ இதில் வந்து 1.2.1ல் இருக்கிற கிராவிட்டி செப்பரேஷன், ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன், லீச்சிங், சைனட் லீச்சிங், சிமெண்டேஷன், ஆசிட் லீச்சிங், இந்த லீச்சிங்கில் இருக்கிற எல்லா டாபிக்ஸுமே படிச்சிட்டிங்கன்னா நல்லது. மேக்னெட்டிக் செப்பரேஷன், ரோஸ்டிங், கால்சினேஷன், ஸ்மெல்டிங், பிளிஸ்டர்டு காப்பர், ஆட்டோ ரிடக்ஷன், ஹால் ஹெரால்ட் ப்ராசஸ், டிஸ்டிலேஷன் இதுவும் ஒரு 2 மார்க்கில் சம்டைம்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லிக்விடேஷன், மேன் ஹர்கல் மெத்தட், யூசஸ் ஆஃப் மெட்டல்ஸ். உங்களுக்கு புக் பேக்கில் ஏதாவது ஒரு சில கொஸ்டின்ஸாக கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே இருக்கிற எல்லா மெட்டல்ஸோடைய யூசஸே படிச்சிங்க. நீங்கள் இந்த புக்கு இன்சைட் இருக்கிற இந்த கொஸ்டின்ஸ்லாம் படிச்சிங்கன்னா புக் பேக்கில் இருக்கிற நிறைய கொஸ்டின் இதுலேயுமே கவர் ஆகிடும். ப்ளஸ் இதுலேயும் நான் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். இதை படித்தனால இதில் இருக்கிற நிறையா கொஸ்டினுமே உங்களுக்கு புக் பேக் கொஸ்டினே கவர் ஆகிடும். ஆனால் இந்த யூனிட் 1 நல்லா தரவா படிங்க. ஈஸியான கொஸ்டின் ப்ளஸ் ரொம்ப நிறையா டைம் படிச்சிருப்பீங்க இந்த சாப்டர். ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண ஜூன்லேருந்தே படிச்சுட்டு இருப்பீங்க. அதேமாதிரி யூனிட் 2 பி பிளாக்ல 1 குரூப் 13 போரான் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் போரான், யூசஸ் ஆஃப் போரான், போராக்ஸு, ஈத்தைல் போரேட் டெஸ்ட், யூசஸ் ஆஃப் போரிக் ஆசிட், போராக்ஸினுடைய ஃபார்ம்ஸு இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி ஆலம்ஸ், ப்ரிப்ரேஷன், ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ் குரூப் 14 எடுத்துக்கிட்டிங்கன்னா
allotropes of carbon, producer gas, Fischer-Tropsch synthesis, silicones, preparation, silicates, asbestos. இது asbestos கொஞ்சம் பார்த்துங்க. இதுவுமே நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து கோட்டையிலே சாப்டர்லேருந்தே படிச்சுட்டு இருப்பீங்க. அதனால் ஆஃப் இயர்லிக்கு எல்லாத்தையுமே படிச்சிருப்பீங்க. இந்த 2 சாப்டரை வந்து நல்லா படிச்சிங்க. ஏன்னா உங்களுக்கு இன்ஆர்கானிக் எந்த அளவுக்கு நல்லா 5 சாப்டருமே படிக்கணுமோ 2 5 மார்க் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். புக் பேக் கொஸ்டின்ஸு ப்ளஸ் யூனிட் 3 பார்த்தீங்கன்னா அது பி பிளாக்ல செகண்ட் பார்ட் இல்லையா, யூசஸ் ஆஃப் நைட்ரிக் ஆசிட், ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியா, பாஸ்பைன், ஆக்சிஜன் யூசஸ், சல்ஃபர் டை ஆக்சைடு, ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு, குளோரினில் வந்து மேனுஃபேக்சர் ஆஃப் குளோரின், ஆக்சிடைசிங் அண்ட் ப்ளீச்சிங் ஆக்ஷன், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர், யூசஸ் ஆஃப் குளோரின், யூசஸ் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர்ஹேலஜன் காம்பவுண்ட்ஸ். குரூப் 18ல் பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் நோபல் கேசஸ், புக் பேக் கொஸ்டின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பி பிளாக் எலமெண்ட்ஸ் இருக்கிற 2 சாப்டருமே ஸ்ட்ரக்சர்ஸும் கொஞ்சம் பார்த்துங்க. அது புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டினில் இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸாக பார்த்துங்க, மாலிகுலர் ஃபார்முலா இதெல்லாம். ஏன்னா இந்த எப்படியுமே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் நீங்கள் நல்லா தர வந்தீங்கன்னா 2 5 மார்க் ஆன்சர் பண்ணிடலாம். 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸு எல்லாத்தையுமே ஈஸியாகவே ஆன்சர் பண்ணிடலாம் உங்களுக்கு. யூனிட் 4 கேத்தலிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் 4.3.7ல் இருக்குது. சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் டிஸ்கஸ் பிலோ ஒரு ரீடிங்கில் இருக்கும் பாருங்கள். ஹைட்ரோ ஃபார்முலேஷன் ஆஃப் ஒலிஃபின்ஸ், இதில் அட்லீஸ்ட் இந்த ஜீகனேட்டா கேட்டலிஸ்ட், ஃபார்மேஷன் ஆஃப் இன்டர்ஸ்டிட்டியல் காம்பவுண்ட்ஸ், அதில் வர அந்த நியூ ப்ராப்பர்ட்டிஸ் ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கில் இருக்கும் பாருங்கள். குரோமல் குளோரைட் டெஸ்ட்டு, பேஸ் ரியேஜென்ட், லேந்தனைடு கான்ட்ராக்ஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறையா டைம் ரிப்பீட்டட் கொஸ்டின். லேந்தனைடு ஆக்டினைடுங்கிறது காசஸ் ஆஃப் லேந்தனைடு கான்ட்ராக்ஷன், கான்சிக்வன்சஸ் ஆஃப் லேந்தனைடு கான்ட்ராக்ஷன், டிஃபரன்ஸ் பிட்வீன் லேந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ். புக் பேக் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் நிறையா இருக்கிற மாதிரி தெரியும். பட் இந்த புக் இன்சைடில் நீங்கள் இதை படிக்கும்போது இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது ஆன்சர் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் 1 மார்க்குமே இதில் இருந்து நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். யூனிட் 5 இந்த 5.3 இருக்கிற டெஃபினேஷன் ஆஃப் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் பெர்டைனிங் டு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் இருக்கிற எல்லாத்தையுமே அந்த சின்ன சின்ன ஹெட்டிங்ஸில் இருக்கிற எல்லாமே அந்த 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாமே அதில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐசோமர்ஸ் முடிய எல்லா ஐசோமர்ஸுமே படிங்க. ஏன்னா யூனிட் 5ல் இருக்கிற 1 மார்க்கு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எதை கேட்டாலுமே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதேமாதிரி இலிஸ்ட்ரேட் பிபிடி பை எக்ஸாம்பிள்ஸ். இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்துங்க. கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்ப்ளிட்டிங், இந்த ஆக்டாஹெட்ரல் டெட்ராஹெட்ரல் எல்லாத்தையுமே ஓரளவு அட்லீஸ்ட் ஆக்டாஹெட்ரலாக பாருங்கள். இந்த யூனிட் 5 நல்லா தரவா படிச்சிருந்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக 5 மார்க்ஸ் ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா இந்த யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் அந்த 5 மார்க்கில் ஏபி அந்த 2 பிரிச்செல்லாம் கேட்க மாட்டாங்க. மோஸ்ட்லி ஒரே கொஸ்டினாகவே கேட்டுருவாங்க. யூனிட் 6ல் சாலிட் ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா primitive and non-primitive unit cell, calculations involving unit cell dimensions, defects, impurity defect, மீதி புக் பேக்கில் இருக்கிற டிஃபெக்ட் எல்லாமே அந்த டிஃபெக்ட் எல்லாமே நல்லா பார்த்துங்க. புக் பேக் கொஸ்டின்ஸ் ப்ராப்ளம்ஸ் கம்பல்சரி நம்ம சென்டம் எடுத்தாகணுன்னாக்கா இதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்தே ஆகணும். 36வது கொஸ்டினில் இருக்கிற அந்த 5 மார்க்ஸ் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். மோஸ்ட்லி ஒரே கொஸ்டினாகவே 5 மார்க்கில் கேட்டான்னு கேட்பாங்க. இல்லை 2 கொஸ்டினாக வருதுன்னா உங்களுக்கு இது ப்ளஸ் வேறு ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற இன்ஆர்கானிக் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற கெமிக்கல் கைனடிக்ஸு அந்த மாதிரி ஒரு கொஸ்டினாக இருக்கும். யூனிட் 7 ரேட் லா அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட், இன்டகிரேட்டட் ரேட் லா ஃபார் ஏ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். இந்த டெரிவேஷன்ஸ்லாம் நல்லா திரும்ப போட்டு பாருங்கள். ஆஃப் லைஃப் பீரியட் ஆஃப் ரியாக்ஷன், எஃபெக்ட் ஆஃப் presence of catalyst, book back question ப்ளஸ் ப்ராப்ளம்ஸு இந்த எக்ஸாம்பிள்ஸு புக் பேக்கில் இருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துங்க. ஏன்னா உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின்ஸு ப்ளஸ்ஸு சென்டம் எடுக்குன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் மாதிரி அட்லீஸ்ட் மினிமம் பண்ணியிருக்கணும். யூனிட் 8
Arrhenius concept, Lewis acid, Lewis bases, ionization of water, relation between pH and pOH, Ostwald dilution law, common ion effect, buffer solution, buffer capacity and buffer index எல்லாமே 2 மார்க் 3 மார்க்ஸ்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் 5 மார்க்கில் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி அதில் ஒரு 2 மார்க் 3 மார்க்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லா கொஸ்டினுமே ஒரே 5 மார்க் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ஃப்ரம் மோலார் சாலிபிலிட்டி, புக் பேக் கொஸ்டின்ஸு, ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். அட்லீஸ்ட் மினிமம் இதையாச்சும் போட்டு பாருங்கள். தரவாக ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம். யூனிட் 9 மோலார் கண்டக்டிவிட்டி, equivalent conductance, factors affecting electrolytic conductant, salt bridge, galvanic cell notation, electrode potential measurement, Faraday's law, electrochemical series. இந்த புக் பேக்கில் இருக்கிற எல்லா கொஸ்டினுமே இந்த நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. மோஸ்ட்லி அந்த 37th 5th மார்க் வந்து 5 மார்க் கொஸ்டினில் வந்து மோஸ்ட்லி எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் இருந்து தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனோட இன்னொரு சாய்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்கும். யூனிட் 10 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அட்சார்ப்ஷன், characteristics of catalyst, promoters and catalytic poison 2 mark 3 marks எல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆட்டோ கேட்டலிசிஸ், நெகட்டிவ் கேட்டலிசிஸ், ஆக்டிவ் சென்டர்ஸ், டிஸ்பர்ஷன் மெத்தட், கண்டென்சேஷன் மெத்தட், அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன், டிண்டால் எஃபெக்ட், ப்ரௌனியன் மூவ்மெண்ட் ஆஃப் கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ், ஹெல்மார்ட்ஸ் டபுள் லேயர், எலக்ட்ரோஃபோரசிஸ், எலக்ட்ரோஆஸ்மோசிஸ், இதெல்லாம் தேரி பார்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. புக் பேக் டேரி எல்லா கொஸ்டினுமே அதை படிக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு ரொம்ப அந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் போடுறதுக்கு அந்த ஸ்ட்ரக்சர்லாம் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற சாப்டர்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சிட்டிங்கனாக்கா அந்த ஒரு சாய்ஸில் இருக்கிற ஆர்கானிக் கொஸ்டின் கூட விட்டுலாம். ஸோ 4 5 மார்க் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். யூனிட் 11 ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளைகால், செப்போனிஃபிகேஷன், லூகாஸ் டெஸ்ட், விக்டர்மெஸ் டெஸ்ட் இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. Swan oxidation, reactions of glycerol, preparation of phenols, Dow's process, from aniline from cumene, reaction with zinc dust, Scott and Bowman reaction, Williamson ether synthesis, and oxidation, 2,4,6 trinitrophenol picric acid, Cope's reaction, Riemann reaction, நேமிங் reactions எல்லாத்துமே தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து சென்டம்ங்கிறதே பாசிபிள். Phthalate reaction, coupling reaction, test to differentiate alcohols and phenols, uses of phenol, ethers Williamson synthesis, auto-oxidation of ethers, nitration, Friedel-Crafts reaction, uses of diethyl ether plus book back. உங்களுக்கு 37th 5 மார்க்கில் ஒரு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிலேருந்து கேட்குறாங்கன்னா ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் கேட்குறாங்கனாக்கா அது இன்னொரு கொஸ்டின் வந்து மோஸ்ட்லி இது வந்து உங்களுக்கு வந்து அல்கால் சாப்டரில் தான் இருக்கும், அல்கால்ஸ் ஃபீனால்ஸில் தான் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி அதை வந்து கோட்டல் எக்ஸாம் வந்து நல்லா படிச்சுட்டு இருக்கிறேன்ட்டு தெரிஞ்சதுன்னா இந்த கொஸ்டினை கூட நல்லா படிச்சிங்க. இதுலேருந்து கூட ஒரு 5 மார்க் ஆன்சர் பண்ணிக்கலாம். யூனிட் 12 ரோசன்மன் ரியாக்ஷன், ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன், இட்டாட் ரியாக்ஷன், கேட்டர்மேன்ஸ் கோச், மேனுஃபேக்சர் ஆஃப் பென்சால்டிஹைடு ஃப்ரம் டொலுவின், Friedel-Crafts acylation, யூரோட்ரோபின் ஸ்ட்ரக்சர் யூசஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாப்-ஆஃப்ஸ் ரோல், Clemmensen reduction, Wolff-Kissner reduction, haloform reaction, aldol condensation, crossed aldol condensation, Cannizzaro reaction, benzyne condensation, Perkins reaction, Noah-Angel reaction, Schiff's base, test for aldehydes, uses of formaldehyde, oxidation of alkyl benzenes, test for carboxylic acid group, reaction with alcohols, esterification, HVZ, reaction with alcohol, trans-esterification, glycine condensation, Hoffman's degradation, இது இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். புக் பேக் கொஸ்டின்ஸ் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன், அட்லீஸ்ட் இதையாச்சும் பார்த்துங்க. யூனிட் 13
உங்களுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஆல்டிஹைட்ஸ் சாப்டரோட இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அல்கால்ஸும் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ரிப்பரேஷன் ஆஃப் நைட்ரோஅரின்ஸ் by direct nitration, electrophilic substitution reaction, general methods of preparation, amines from nitriles, Mendes reaction, Hofmann's degradation reaction, Gabriel thalamide important, Hofmann's monolysis, Sabatier Michael method, Scott and Baumann reaction is கொஞ்சம் important, thiazolidization, Lieberman's nitroso reaction, carbylamine reaction இது கொஞ்சம் ரொம்ப important, carbylamine, mustard oil reaction நிறைய டைம் எல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சல்ஃபோனேஷன், சாண்ட் மேஸ் ரியாக்ஷன், கேட்டர்மேன் ரியாக்ஷன் இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். சாண்ட் மேஸ், கேட்டர்மேன்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஃப்ளோரின், ரீப்ளேஸ்மெண்ட் பை அரைல் குரூப்ஸ், கோம்பர்க் ரியாக்ஷன் இதெல்லாம் நேமிங் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஈக்குவேஷன் தான் ஈஸியாக முடிச்சிடலாம். அதெல்லாம் கண்டென்சேஷன் ரியாக்ஷன், புக் பேக் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. இதில் யூனிட் 14 ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் யூனிட் 14ம் 15ம் கொஞ்சம் உங்களுக்கு தியரி பார்ட் மாதிரியே இருக்கும். ஈஸியாக அட்லீஸ்ட் நீங்கள் மீதி இருக்கிற அந்த ஒரு 3 சாப்டர் படிக்க முடியலன்னு இந்த 2 சாப்டராவது கொஞ்சம் தரவாக படிச்சிங்க. 5 சாப்டரில் அட்லீஸ்ட் ஒரு 3 சாப்டர் படிச்சிருந்தா கூட ஒரு 5 மார்க் ஆன்சர் பண்ணிடலாம். இன்னொரு 5 மார்க் வந்து நீங்கள் ஃபிசிக்கலில் சாய்ஸில் இருக்கிறதுனால அதையாச்சும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸு, எபிமெஸ், எபிமெரைசேஷன், இன்வெர்ட் சுகர், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ருக்டோஸ், glycosidic linkage, invert sugar, beta strand, importance of proteins, biological importance of lipids, புக் பேக் எல்லாத்தையுமே படிச்சிங்கன்னா இந்த சாப்டர்லாம் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. ஆர்கானிக்கில் எல்லா கொஸ்டினுமே இந்த சாப்டரில் படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு வந்துடலாம் சென்டம் அடிக்கிறதுக்கு. யூனிட் 15 இதுவுமே ஒரு ஈஸியானது தான். ஆன்டகோனிஸ்ட்னா என்ன, அகோனிஸ்ட்னா என்ன, ஃபுட் அடிட்டிவ்ஸ், அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபுட் அடிட்டிவ்ஸ், antioxidants, sugar substituents, artificial sweetening agents, total fatty matter, preparation of important additional polymers, polythene, preparation of fan, nylon 6,6, preparation of Buna-N, nylon 2, nylon 6, எல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். பட் என்னென்னு நீங்கள் கம்பேரிங் டு மற்ற உங்களுக்கு ஆல்ரெடி இந்த சாப்டர்லாம் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். புக் பேக்கில் இருக்கிற எல்லா கொஸ்டினுமே முடிஞ்ச வரைக்கும் பார்த்துங்க. எல்லாத்தையுமே நீங்கள் புக் அண்ட் சேலுக்கு எல்லாத்தையுமே படிச்சிட்டிங்கன்னா, புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க்ஸ் எல்லாத்தையுமே படிச்சிங்கன்னா, இப்போ இங்கே கொடுத்துருக்க டாபிக்ஸ் எல்லாத்தையுமே படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக சென்டம் எடுத்துடலாம்.